இன்றைக்கி நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரீஸில் த மோஸ்ட் பவர்ஃபுல் டெக்னிக்கல் டூலாக இருக்கக்கூடிய ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை பற்றி என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க, வீடியோ பண்ணுங்கன்ட்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரீஸில் இது பேசும்போது கண்டிப்பாக இதோட பார்ட் அப்படின்றது இருக்கும். அண்ட் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இன்றைக்கி போடுற இந்த ஒரு வீடியோ இது ஒரு வீடியோ போதுமானு கேட்டிங்கன்னா, இதில் வரக்கூடிய மெத்தட் அப்படின்றது ஒரு காமனாக பிகினர்ஸ்க்கான ஒரு மெத்தடாக வந்துருக்கும். பட் இதுவே இன்னும் அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா நிறைய பண்ண முடியும், நிறைய மெத்தட்ஸில் பண்ணலாம். அண்ட் நான் அதை பற்றி நிறைய வீடியோஸும் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் நம்மளுடைய பழைய சேனல்ஸில். பட் இப்போ எதுவுமே நம்ம கையில் இல்லை, ஆனால் வீடியோ சென்டர் எல்லாமே இருக்குது. அதனால் அது திரும்ப போட முடியாது. பட் கண்டிப்பாக நான் அதை திரும்ப பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணுவேன். ஆனால் அது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த வீடியோக்கு 500 லைக் எடுத்துகிட்டு வாங்க. இந்த வீடியோக்கு 500 லைக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதோட ஒரு தனியாக ஒரு சீரீஸாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபிபனாச்சியை வச்சு செப்பரேட்டாக அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸாக நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு டூலுங்க, இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதை எப்படி பயன்படுத்துறது, என்ன ஏது அப்படின்றத பற்றிலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸோட எபிசோட் 1லேயே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் 2ல் ஃபண்டமெண்டலை பற்றி பேசியிருப்போம், டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டை பற்றி பேசியிருப்போம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்றதை பற்றி பேசியிருப்போம், கேண்டில் ஸ்டிக்ஸை எப்படி ரீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் டைம் ஃப்ரேம்ஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும்ன்றதை பற்றியும், அதுக்கப்புறம் சார்ட் பேட்டர்ன்ஸை பற்றி நம்ம கொஞ்சமாக டிஸ்கஷன் பண்ணியிருந்திருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜஸை பற்றி நம்ம பேசியிருந்திருப்போம். அதுக்கப்புறம் டைவர்ஜன்ஸ் ப்ளஸ் ஆர்எஸ்ஐ பற்றி நம்ம பேசியிருப்போம், மேக்டி பற்றி பேசியிருந்திருப்போம். அப்புறம் லாஸ்ட்டாக பொலிஞ்சர் பேண்ட் பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இன்றைக்கி இந்த 13வது இதில் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த ஃபிபனாச்சி டூலை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு நமக்கு தேவையான சில விஷயங்கள் மட்டும்தான். ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் ட்ரேடிங் வியூ தான். இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமாக தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியும். நீங்கள் யூஸ் பண்ணுற வேறு ஏதாவது ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பட் நம்ம பயன்படுத்துறது இது தான், சரிங்களா? அதனால் நான் இதிலிருந்தே உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் வந்த உடனே நார்மலாக நான் ஒரு சார்ட் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பிட்காயினோட சார்ட்டை ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிபனாச்சி டூலை நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் சில செட்டிங்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான், ரொம்ப பெருசாக நான் இதை பற்றி பேசலை. ஏன்னா இதை பற்றி நான் மறுபடியும் சொல்கிறேன் இல்லையா, ரொம்ப டீட்டெயிலாக இவங்க யார் என்ன ஏது எப்படி பண்ணாங்கன்னு சொன்னோம்னா இது ரொம்ப லென்த்தாக போகும். பட் நம்ம அதை தேவையில்லை. நமக்கு தேவையான மெயினான விஷயம் என்னமோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இதை ஷார்ட்டாக எடுத்துகிட்டு வரேன். ஸோ வாட் இஸ் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டோட ஒரு பெரிய அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு லைன் பிடிச்சி தானே போகும். ஏன்னா ஒரு அப் ட்ரெண்ட் நோக்கி மார்க்கெட் மேலே போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் ஆகிடுச்சு, அதாவது ரிவர்சல் ஆகிட்டு கீழே போய்கிட்டு இருக்குது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி டேரெக்டாக போய்கிட்டு இருக்கும். ஆனால் செங்குத்தாக எதுவும் போகாது. கரெக்டாக பார்த்துருப்பீங்க நீங்கள். எதுவுமே இது பாருங்களேன், இந்த இடத்துல இப்போ மார்க்கெட் அப்படியே திரும்புது. இங்கேருந்து மேலே ஏறி இருக்குது மார்க்கெட்டு, இங்கேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா ரிவர்சல் ஆகிருக்கு. தெரியுதுங்களா? அப்படியே கீழே விழுந்திருக்கு, ஏறி இருக்குது, கீழே விழுந்திருக்கு, இப்படியே தொடர்ந்து கீழே வடிக்க வந்திருக்கு. அப்போ இப்படி விழுந்துகிட்டே இருக்கும்போது இதுக்கு நடுவில் நம்மளும் இந்த ட்ரெண்டில் ட்ரேடு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னும் போது அந்த டூலை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா எது வரைக்கும் மேலே வரும், எங்கேருந்து திரும்ப கீழே விழும் அப்படின்றத நம்மளால் அது மூலிமா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் இந்த இடத்துல நிறைய பேர் காமனாக பண்ணக்கூடிய சில மிஸ்டேக்ஸும் இருக்குது. அதெல்லாம் என்னன்றதை நான் வீடியோக்குள்ளே சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு பண்ணக்கூடிய ஒரு டூலை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிபனாச்சி அப்படின்ற ஒரு டூல் இருக்குது. ஸோ உங்களோட ட்ரேடிங் வியூவில் நீங்கள் சைடில் எப்படியே இருந்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க டூல்ஸ். அதில் ஒரு டூலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3ஆவதாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, இல்லை ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது பேரில் கூட இருக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். கீழே ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இதெல்லாம் நம்ம அப்புறமா பொறுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபிபோட ரீட்ரேஸ்மெண்ட் மட்டும் பார்க்கலாம். ஸோ இது மட்டும் நீங்கள் ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சிட்டிங்கன்னா ஆல்ட்டு எஃப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே அது உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும், சரிங்களா? ஸோ நம்மளோட ட்ரேடிங்கோடைய புக்கு பார்த்தீங்கன்னா குடிசீக்கிரத்தில் லான்ச் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் பிரிண்டிங் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. ஒன்ஸ் வரும்போது அதிலே இந்த மாதிரி டூல்ஸ்க்கான எல்லா விஷயங்களும் அதில் நாங்கள் கொடுத்துருப்போம். தனியாக பாக்ஸ்லேயே வரும். ஷார்ட் ப்ரைஸும் சரி, சீட்ஸ்லாம் எழுதி வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் அதில். ஸோ அது வரும்போது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த புக்கோட அனௌன்ஸ்மெண்ட் மேபி 2-3 வாரத்துக்குள்ளே நீங்கள் பார்ப்பீங்க, சரிங்களா? அந்த டைமில் தேவைப்படுறவங்க அதை வாங்கிக்கோங்க. எல்லோரும் வாங்கிக்க சொல்லி நான் ஃபோர்ஸ் பண்ணலை. தேவைப்படுறவங்க வாங்கி வச்சுக்கிட்டு பண்ணிக்கோங்க. அது எதுக்கு அப்படின்றது உங்களுக்கே புரியும். ஒரு மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுதுன்னா அதை பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இதுதான் நடக்குன்றதை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு தான் அந்த கார்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், இது ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இதை காம்பேக்டாக நாங்கள் கையில் எடுத்துகிட்டு கொடுக்கணுன்றதுக்காக இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். இது இப்போ நேற்று பேசுனது கிடையாது. பல வருஷமாக நான் இது பண்ணணும்னு நினச்சி பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் அது சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. திரும்ப கேட்டுகிட்டே இருந்ததுனால இப்போ அது அகைன் நம்ம எடுத்துகிட்டு வரோம். அது கூட வேறு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ நம்ம அந்த டூலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம். ஜஸ்ட் நீங்கள் இப்படி வெயிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இது உங்களுக்கு இப்படி வராது, வேறு மாதிரி வரும். நான் இதை டிஃபால்ட்டுக்கு மாற்றிடுறேன். ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்படி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சியோடைய டூல்.
ஸோ இதில் வந்து நிறைய ரெயின்போ கலர்ஸ் மாதிரிலாம் வந்து இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அப்ளை பண்ண வேண்டாம். இதில் சில விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஜஸ்ட் அது மேலே டபுள் டேப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு உங்களுடைய லைனுடைய கலர்ஸை நீங்கள் வந்து ஒயிட்டாக மாற்றுறது, இந்த மாதிரியான சில சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸ், இந்த வேல்யூஸில் வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படின்றது வந்து இருக்கட்டும். அப்புறம் 0.382 அப்படின்றதும் இருக்கட்டும். 0.618 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுவுமே இருக்கட்டும். இந்த 1 அப்படின்றதும் இருக்கட்டும். இந்த 2 இது ரெண்டுத்தையும் வந்து அப்படியே வந்து எடுத்து விட்டுருங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் வந்து எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் அப்படியே நேரம் கீழே வந்துட்டிங்கன்னா பேக்ரவுண்டை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இங்கே பண்ண இங்கே சேஞ்ச் ஆகும் பாருங்கள். பேக்ரவுண்டை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் எடுத்து விட்டுருங்க. இது வந்து என்ன ரேட்டுன்றது காட்டும். உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து எடுத்துருங்க. எனக்கு அது தேவையில்லை பொதுவாக, நான் அதனால் அதை எடுத்துட்டேன். இது வேல்யூவில் வேணுமா பர்சன்டேஜஸில் வேணுமான்னு கேட்கும். நமக்கு வந்து வேல்யூவில் இருக்கட்டும். அப்போ தான் கொஞ்சம் புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் லெவலில் வரும்போது நீங்கள் நல்லா பண்ணுறவங்க பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. லேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த லெஃப்ட்டுன்னு இருக்கிறத வந்துட்டு ரைட்டுன்றதை கொடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு ஐ வியூ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியராக வந்து இருக்கும். ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் இந்தியன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில், அதாவது ரைட் சைடில் தான், அது தெரில இந்தியன்ஸ்னு சொல்லுவாங்க, ஆனால் ரைட் சைடில் தான் பார்த்திங்கன்னா பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் அந்த பக்கம் நம்ம வந்து பார்க்கணும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. அதுக்காக வைக்கிறேன். அதை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரியே வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் மற்ற இது பண்ண வேணாம், நீங்கள் ஜஸ்ட் ஓகே அப்படின்றது கொடுத்துருங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபிபோனாக்கியோட டூல். ஸோ இந்த டூலை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது காட்டுறேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே நிறைய பேர் காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னென்னா, எதுவுமே வந்துட்டு ஒரு கரெக்டாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம வரைஞ்ச உடனே இதுதான் அப்படின்ட்டு போய் அவங்களே ப்ளாட் பண்ணி வரைய ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் எல்லாமே கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இது கூட நிறைய கன்ஃபர்மேஷன் டூல்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம். அது யாரும் பண்ணுறது கிடையாது. ஸோ இது கூட இதை மட்டும் வச்சு பண்ணாமல் இது கூட இன்னும் இதை கன்ஃபார்ம் அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் இன்னும் 2-3 டூலை வந்து பயன்படுத்தலாம். புரியுதுங்களா? ஸோ நான் அது என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த லைன்ஸை வந்து எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் முதல்ல என்ன ட்ரெண்டில் வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கணும். மார்க்கெட் வந்து இப்போ உதாரணத்துக்கு அப் ட்ரெண்டில் இருக்கா, இது நான் ஜஸ்ட் 1 hour டைம் ஃப்ரேமில் காட்டுறேன், பிடிசியோட சார்ட்டு. அப் ட்ரெண்டில் இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும் முதல்ல மெயினாக. அதுக்கு நம்ம ட்ரெண்ட் அனாலிசிஸ் வந்து முதல்ல நம்ம கற்றுக்கணும். இந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ் எப்படி கற்றுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சேனல்லே போயிட்டு ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, இல்லைனா அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதிலே நான் வந்து ட்ரெண்ட் லைனை பற்றி கொடுத்துருப்பேன். இதில் வந்து ட்ரெண்ட் லைன் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லி எபிசோட் 5 வந்து இருக்கும். அந்த எபிசோட் 5 வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணுறதுக்கான ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதில் வந்து மெயினான விஷயமே அதுதான், ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதா மெயினான விஷயம். அந்த மெயினான விஷயத்தை பண்ணணும். இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்கணும், நீங்கள் ஆப்போசிட்டாக போயிட்டு மார்க் பண்ண முடியாது. அப்படி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தப்பாகிடும். அது வந்து கீழே தான் போக ஆரம்பிக்கும் திரும்ப. அப்போது மேலே போகாது. அப்போ அது கரெக்டாக நீங்கள் வரைகிறதுக்கு அப் ட்ரெண்ட் எது டவுன் ட்ரெண்ட் எதுன்றது முதல்ல கற்றுக்கணும். அதுக்கு அந்த வீடியோ பாருங்கள். இப்போ மார்க்கெட் உதாரணத்துக்கு அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி ட்ரா பண்ணணும்னு சொல்கிறேன். ஸ்விங்கோட லோவில் இருந்து ஸ்விங்கோட ஹையை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணணும். இது வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும்போது. இதே வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங்கோடைய ஹையில் இருந்து இந்த லோ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணும். அதாவது ஸ்விங்கோடைய லோ வந்து கனெக்ட் பண்ணுவோம். இந்த ஹை டு ஸ்விங்கோட லோ இப்படி கனெக்ட் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டுக்கான ஸ்விங்கை வந்து மார்க் பண்ணுற ஒரு மெத்தட். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறேன். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு இப்போ இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இங்கே வந்து ட்ரேட் ஆகுது, கீழே விழுது, ஏறுது, மறுபடியும் கீழே விழுது, இப்படியே மேலே போகுதுன்றனால இது வந்து அப் ட்ரெண்ட் ஆயிராது. அந்த ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட்ஸில் அது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி நோக்கி போகும். அகைன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து பார்க்கும்போது அது மறுபடியும் வந்து கீழே தான் வந்து விழுது. அப்போ ஒன்ஸ் இந்த மாதிரி நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட ட்ரெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அப்படின்னும் போது நமக்கு அது நல்லாவே தெரியுது. ஏன்னா ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது, ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகலை. ஏன்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அது பிரேக் பண்ணி மேலே போய்கிட்டு இருக்கும். அது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனை இது பார்க்கும்போதே உங்களுக்கு அதில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். அப்போ இந்த மாதிரி ட்ரெண்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கான ஒரு வாய்ப்பை நம்ம தேடணும். புரியுதுங்களா? அந்த வாய்ப்பை நம்ம வந்து இப்போ நம்ம கீழே போகுதுன்னு பிளான் பண்ணி நம்ம ட்ரேட் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்போ அது கீழே போகிறதுனா நீங்கள் வந்து இந்த இடத்துல போய் எடுக்கக்கூடாது. இப்போ இது கீழே போக போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துல போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது, மேலே போயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் இவ்வளோ தூரம் அடிக்க வந்திருக்கும். அப்போ இவ்வளோ பெரிய அடின்றது உங்களுக்கு விழுந்திருக்கும். ஏன்னா நீங்கள் கீழே போகணும்னு நினச்சி இந்த இடத்துல போட்டிருப்பீங்க, ஆனால் அது மேலே இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கும். அப்போ செம்ம உங்களுக்கு அடி வாங்கியிருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஃபிப்பை வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ நான் வந்து அந்த டூல் ஓப்பன் பண்ணுறேன். டூல் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே தான் ஓப்பன் பண்ணுவீங்க. நீங்கள் அதை வந்து இந்த இடத்துல ஸ்டார் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா ஃபேவரேட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி மேலே வந்துடும் தனியாக. இது நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற டூல்ஸ் இந்த இடத்துல நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோன்னா, மார்க்கெட் வந்துட்டு ட்ரெண்டில் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருக்குன்றதை நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ ஒன்ஸ் இப்போ இதை வந்து எப்போ உடைக்கிறாங்களோ அப்போ தான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாக மாறும். புரியுதுங்களா? அது வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் வந்து இருந்துகிட்டு இருக்கும். மேபி வேணால் அதை விட ரொம்ப லோவான டைம் ஃப்ரேம்ஸில் வந்துட்டு அது வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலாம் அப்போதைக்கு. பட் ஆனால் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிறது ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வந்து இது டவுன் ட்ரெண்டில் தான் வந்து இருந்துகிட்டு இருக்குது அப்படின்றது நமக்கு வந்து தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு ட்ரெண்ட் லைனை பயன்படுத்தியிருக்கோம். அதே நேரத்தில் இந்த ஃபிப்பை வந்து பயன்படுத்துகிறோம். நான் இது ஜஸ்ட் இப்போதைக்கு எடுத்து விட்டுறேன் வீடியோக்காக.
இப்போ நான் அந்த ஃபிபோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ டவுன் ட்ரெண்ட்னா நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேயே, அப் ட்ரெண்ட்லேருந்து மார்க்கெட் வருது அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்விங்கோட லோலேருந்து ஸ்விங்கோட ஹையை கனெக்ட் பண்ணணும். இதே டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்விங்கோட ஹையிலேருந்து ஸ்விங்கோட லோ அதை கனெக்ட் பண்ணணும். ஸ்விங்கோட ஹைன்றது இது ஒரு ஹை, இங்கேருந்து கீழே உள்ளது இங்கே ஒரு லோ, அப்படி நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? சில பேர் இந்த ஹை இந்த லோவை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க, சில பேர் இந்த ஹை இந்த லோவை கனெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒருத்தவங்க ஒரு மெத்தடில் பண்ணுவாங்க. ஆனால் சில பேருக்கு அது வந்து ஒர்க் ஆகும், சில பேருக்கு ஒர்க் ஆகாது. பட் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹை பக்கத்தில் இருக்கக்கூடிய லோவை தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நார்மலாக வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிடுச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டில் வந்து போயிட்டு இருந்துச்சு மார்க்கெட்டு, இந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட் உடச்சிருச்சுன்றது உங்களுக்கு இப்போது தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் என்ன இருக்குன்னா, இந்த ஹைக்கு அப்புறம் அடுத்த ஸ்விங் ஹைன்றது மேலே போகாமல் அதை விட கீழே பார்த்திங்கன்னா ஹை வச்சுட்டு மார்க்கெட் விழுந்திருக்கும். அப்போ மார்க்கெட் இவ்வளோ நேரம் அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது டவுன் ட்ரெண்டாக மாறிச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து இப்போ நீங்கள் வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் போக போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி கீழே போக போகுதுன்ட்டு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடை மாற்றுவீங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல வந்து விழுந்துருச்சு மார்க்கெட்டு, அப்போது மேலே இருந்து தான் கீழே விழுந்திருக்கு. இது வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டூலை இந்த இடத்துல நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். எப்போவுமே வந்து அக்யூரேட்டாக ப்ளேஸ் பண்ண பாருங்கள். இந்த மேக்னெட் கூட ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது நீங்கள் லைட்டாக முன்ன பின்னா ஆச்சுன்னா கூட உங்களுக்கு அது வந்து இதுவாகும். இந்த மேக்னெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஷிஃப்ட் இருக்குல்ல, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக வரும். புரியுதுங்களா? ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணால் ஃப்ரீயாக வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த மேக்னெட் எடுத்து விட்டுறேன். நீங்கள் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணாலே வரும். இப்போது இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஹைலேருந்து இந்த லோ வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஸ்விங்கோட லோ. இப்போ இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்றது பாருங்கள். ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. இந்த இடத்துல தெரியுதுங்களா? மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்துட்டு கீழே வந்து இந்த இடத்துல 0 லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து படிப்படியாக பார்த்திங்கன்னா மேலே போயிருக்கும். ஆக்சுவலி இந்த வேல்யூவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும். இதில் நிறைய லெவல்ஸ் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா 1 இருக்கும், 0.786 வந்து இருக்கும், 0.618 இருக்கும், 0.5, 0.382, அப்புறம் 0.236, அப்புறம் 0 இதெல்லாம் வந்து பார்ப்பீங்க. ஆனால் இதுக்கு நடுவில் முக்கியமான ஒருத்தர் இருக்கார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.618 அப்படின்றவங்க தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் இது வந்து கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா பெரிய வாய்ப்பு. இதுதான் வந்து நம்ம ரிஜெக்ட் ஆகிற இடமா வந்து பார்ப்போம். ஸோ இன்கேஸ் இதை வந்து உடச்சிருச்சுன்னா இப்போ என்ன ப்ரோ பண்ணுறது? நீங்கள் இதுதான் வந்து கோல்டன் ரேஷியோன்னு சொல்கிறீங்க, ஆனால் இதை உடச்சிட்டு மேலே போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நமக்கு ஆனால் ஒரு என்ட்ரி. ஆனால் இதை தாண்டி மேலே போகும்போது பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேஷன் வந்து பெரிய என்ட்ரியாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிசிஏ வந்து இருக்கும். அண்ட் இதுவுமே ஒரு மெயினான ஒரு லெவலாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமாக 0.618 0.786 நீங்கள் வந்து கவனிக்கலாம். எப்போவுமே இந்த ரெண்டு இடத்துல கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அடி வாங்கி கீழே தான் வந்து விழும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போது இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஜஸ்ட் சொல்கிறேன், நம்ம ட்ரேட் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஸ்டாப் லாஸை பார்த்திங்கன்னா இந்த 1 கிட்ட வந்து வைக்கணும். லைட்டாக 1க்கு கொஞ்சம் மேலே. ஏன்னா சில நேரத்தில் அந்த 1 தட்டுட்டு கீழே கூட வரும். அதனால் 1க்கு லைட்டாக கொஞ்சம் மேலே. ஸோ பிகினராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 1:2 வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அதுக்கு மேலே ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் இருக்குது. நம்மளுடைய லெவல்ஸ் மெயினான லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னும் நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஜஸ்ட் நம்மளுடைய டிபிஐ வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம். எங்கே? இந்த லெவலில் ப்ளேஸ் பண்ணுறோம். மறுபடியும் சொல்கிறேன், மெயினாக ரெண்டு இடத்துல மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 0.618, அது வந்து நார்மலாக ஒரு கோல்டன் ரேஷியோ வந்துருக்கும். இதை விட நமக்கு இன்னும் கீழே போச்சு அப்படின்னா இது ரொம்ப பெரிய லெவலில் பவர்ஃபுல்லாக வந்து இருக்கும், 0.786 அப்படின்றது. இந்த ரெண்டு இடத்துல மோஸ்ட்டாக கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன்ஸ் அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அந்தபடி பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு இந்த லெவலில் 0.786 வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிருக்கும். ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்து 0.5 பேண்டில் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு 0.618 ரிஜெக்ட் ஆகிருக்கும். தெரியுதுங்களா? 0.618 போய்ட்டு பார்த்தீங்கன்னா அகெயின் ரிஜெக்ட் ஆகிருக்கும். இங்கே போய் ரிஜெக்ட் ஆகலை, இங்கேயே ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா கோல்டன் ரேஷியோவில் அடி வாங்கியிருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியிருக்கும். மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிருக்கும். 0.61 கிட்ட போனதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்திருக்கும். அப்போது உங்களுடைய டிபி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து வெளியே வந்திருக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னு நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் நம்ம ஃபிபோ வச்சு நமக்கான என்ட்ரி நம்ம வந்து தேர்வு பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னவாக இருக்குன்னா, இந்த இடத்துல இப்போ விழுந்துகிட்டே இருக்குப்பா அப்படின்னு போய் இங்கே எடுப்பாங்க. ஆனால் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம் ஐயோ போயிடுச்சு, இவ்வளோ தூரம் நமக்கு செம்மையாக இதுவாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஆனால் என்ன ஆகும், திரும்ப இங்கே வந்துருக்கும். நம்ம அப்படியே வச்சுருந்துருக்கலாமே, வச்சுருந்தா நமக்கு வந்துட்டு இன்னும் நல்லா கிடச்சிருக்குமே அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அப்போ திரும்ப எமோஷனலாக போய் எடுப்பாங்க. ஆனால் மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா ஸ்டார்டிங் லெவலில் நான் லேர்ன் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேங்க. ஈவன் நானும் தான் பண்ணியிருக்கேன். இது இப்போ கிடையாது, நான் லேர்ன் பண்ணுறதுக்குலாம் முன்னாடி
இப்படி தான் இருந்தேன். ஆனால் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ப்ராப்பராக வந்து பிளான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து காமிக்கிறேன். இப்போ இங்கே பெருசாக விழுந்திருக்கல, இங்கே ஒர்க் ஆகாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் இங்கேயும் வந்து ஒர்க் ஆகும். இதை வந்து நம்ம ஹையாக வந்து எடுத்துக்கலாம். இந்த இதை வந்து நான் ஹையாக மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிறத வந்து லோவாக மார்க் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு லெவல்ஸ் இதோட பாயிண்ட் கரெக்டாக கிடைக்கும், இல்லைனா தப்பாகிடும் சில நேரத்தில். இங்கே பாருங்கள் இப்போ எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு. நான் சொன்னல இந்த கோல்டன் ரேஷியோவே இது தானே 0.618. கரெக்டாக வந்து அங்கேருந்து விழுந்ததுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்படி வந்துட்டு அகெயின் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டாக அழகாக வந்துட்டு இங்கே ரிஜெக்ட் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கி அகெயின் ஒரு சப்போர்ட் 0.5 பேண்டில் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் போய் அகெயின் வந்து அடித்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்திருக்கும். ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்கு. இங்கே நீங்கள் கீழே போகணும்னு நினச்சி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அழகாக இந்த இடத்துல நீங்கள் வெளியே வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து பயன்படுத்துங்க. அண்ட் இது கூடயே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை வந்து மார்க் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணி வைங்க. ஹை லெவல்ஸில் இருக்கும்போது ஹையர் டைம் ஃப்ரேம் லோவர் டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணி வைங்க. அதாவது 1 டே அப்புறம் வந்துட்டு 4 ஹவர்ஸ் இதில் வந்து மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும், போதுமானதாக வந்து இருக்கும். இதை வந்து நான் ஆல்ரெடி வீடியோஸில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் 4th ஆக்சுவலி அதில் தான் வந்துருக்கு. அதில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ இது கூட இன்னொன்று நம்ம என்ன பண்ணோம்னா இஎம்ஐ வந்து யூஸ் பண்ணணும். 50 and 200 நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. இது இன்னும் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கும். இஎம்ஐ வந்து நம்ம லாஸ்ட்டாக வீடியோ வந்து பண்ணாமே, இது எங்கே இந்த ஒர்க் பாருங்கள், இதில் இந்த மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல இஎம்ஐ இதில் வந்து இருக்கும். இதில் போனீங்கன்னா எப்படி அதை பயன்படுத்துறதுன்னு சொல்லியிருப்பேன். அதில் எப்படி பயன்படுத்துறதுன்னு நீங்கள் கற்றுக்கிட்டாலே இது பயன்படுத்தும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் தனியாக இங்கே சொல்லணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா? அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைனு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ட்ரெண்ட் என்னமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கேண்டல்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸும் நீங்கள் வந்து இந்த இடத்துல பயன்படுத்தலாம். அந்த பேட்டர்ன்ஸ்க்கான வீடியோ நம்ம புக்கு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் வந்து வரும், நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இப்படி நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். இப்போ இது ஒரு அப் ட்ரெண்டாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா ஒரு ஹை வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஹை ஃபார்மேஷன்லேயே வந்து போயிருக்கும். பட் ஆனால் நாய்ஸி அதிகமாக வந்து இருக்குது. பெட்டராக கிடச்சதுன்னா நான் அதை பயன்படுத்துவேன். பட் இருந்தாலும் நான் வீடியோக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் இதை பயன்படுத்துகிறேன். இதை நீங்கள் ஒரு அப் ட்ரெண்டாக இப்போது பார்க்குறீங்க. 1 hour டைம் ஃப்ரேமில் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுறாங்க. ட்ரெண்டோடைய அதாவது டவுன் ட்ரெண்டோட இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இங்கேயே ஆக்சுவலி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது, அகெயின் ஒரு லோ வருது. ஸோ ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய லோவுக்கு கீழே இந்த லோ போகாததுனால மார்க்கெட் அங்கேருந்து புல் பேக் ஆகி மறுபடியும் மேலே தான் வந்து போகுது. இப்போது இந்த இடத்துல நம்ம பிளான் பண்ணுறோம். இப்போ என்னன்னா இது நமக்கு ஒரு லோ, இந்த லோலேருந்து ஒரு ஹை போயிட்டு இங்கே இது வரைக்கும் வந்திருக்கும், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து போயிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா ஸ்விங் லோவில் இருந்து ஸ்விங் ஹையை மார்க் பண்ணணும். இதே டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா ஸ்விங் ஹைலேருந்து ஸ்விங் லோவை மார்க் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கப்போ நம்ம ஸ்விங்கோடைய லோவை கனெக்ட் பண்ணி ஹையை வந்து மார்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஸ்விங் லோவை வந்துட்டு கன்சிடர் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்விங் ஹையை வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன். என்ன நடந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதுதான் இவங்க நான் கரெக்டாக மார்க் பண்ணல, நான் சிட்டிங் கரெக்டாக வச்சிடுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நல்ல ஒரு ஹை வந்து போயிருக்கு. அங்கேருந்து இப்போது இந்த இடத்துல நம்ம நிறைய பேர் எடுக்கிறது இந்த இடத்துல எடுப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்மார்ட்டாக யோசிச்சு வெயிட் பண்ணுறோம். ஸோ ரீட்ரேஸ் நடக்குதா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரீட்ரேஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளோட 0.618 லெவலுக்கு திரும்ப வந்துட்டு அங்கேயே பார்த்திங்கன்னா 2 வாட்டி வந்துட்டு டேப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பண்ணணும். இங்கே என்னென்னா டபுள் பாட்டம் அப்படின்றது கிரியேட் ஆகிருக்கு. அப்போது அது ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருச்சு. அப் ட்ரெண்டுன்றதும் கன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடச்சிச்சு. இப்போ 2 கன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருச்சா? இது கூட மேக்டி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சரி இது கூட நீங்கள் இஎம்ஐ பயன்படுத்துங்க. இஎம்ஐலையுமே வந்துட்டு அப் ட்ரெண்டாக காமிச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல கன்ஃபார்மாக நீங்கள் வந்து எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது இங்கேருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகுது. அதே நேரத்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டபுள் பாட்டமுக்கான ஒரு நெக்லைனை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணுவாங்க. அதோட ஹை ஃபார்மேஷனும் நடந்திருக்கும். ஸோ ஒரு ஹெல்த்தியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடாக வந்து இது வந்து இருக்கும். இது கூட 3 கன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கொடுத்துருச்சு மார்க்கெட் மேலே தான் போக போகுது அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் வந்து இருக்குது. இதை வந்து லோ டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேட்டர்ன்ஸ் படிச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு கிளியராக தெரியும். என்னங்க போச்சுங்க எங்கேயோ இந்த இருக்குது, இதுதான் பிரச்சனை. இங்கிட்டாவது ஓடி போயிடும். இந்த இடத்துல பேட்டர்ன் இருக்குது. இந்த பேட்டர்ன் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவலையப்படாதீங்க, குடிச்சிக்கலாம் அதோட சீரிஸாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே நம்மளோட கார்டு வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா அதில் இதெல்லாம் நான் வந்து கொடுத்துருப்பேன். இது நீங்கள் பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ நான் பார்த்தோன்னே தான் சொல்கிறேன். இது வந்து முன்னாடி ப்ரீயாலாம் வந்து ரெடி பண்ணி வச்சு நான் பேசலை. இது பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சது, நான் அதனால தான் மார்க் பண்ணுறேன். ஆனால் அதுவும் இப்போ கரெக்டானது மார்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கே தெரியும். இந்த பாருங்கள்,
அழகாக ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நம்மளுடைய ஃபிபோனாச்சியில் நம்ம அப் ட்ரெண்டுக்கும் கிடச்சிருச்சு, இங்கே டபுள் பாட்டமுக்கான ஃபார்மேஷன் கிடச்சிது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ கன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கும், அப் ட்ரெண்டுன்றது கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன், இங்கேயும் பேட்டர்ன் ஃபார்மேஷன், அதோடைய நெக்லைன்லேருந்து ஒரு ஹை நல்லா கொடுத்துருச்சு. திரும்ப அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே இப்படி மேலே போயிருக்கும். அதுக்கப்புறம் இதை உடச்சி பெரிய கேண்டிலாக ஃபார்ம் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போது இன்னும் ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு இது வந்து கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் சொல்கிறேன், நிறைய மல்டிபிள் கன்ஃபர்மேஷன்ஸ் இந்த இடத்துல மட்டுமே கிடச்சிருக்கு நமக்கு. இதெல்லாம் நான் அந்த நேரத்தில் பார்த்துருந்தேன்னா அழகாக எடுத்திருப்பேன். நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் நோக்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போயிருக்கும் மார்க்கெட்டு பயங்கரமாக. அப்போது நீங்கள் அந்த அப் ட்ரெண்டோட இனிஷியல்லே பிக்கப்லேயே வந்து பிடிக்கிறீங்க. இங்கே பிடிச்சதுக்கப்புறத்துலேருந்து மார்க்கெட் நல்ல ஒரு உச்சத்துக்கு போகுது. எப்போ வந்துட்டு ரிவர்சல் ஆகுதோ மார்க்கெட், அதாவது எப்போ வந்து மார்க்கெட் அதோட ட்ரெண்டை விட்டு விலகுதோ, இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு ட்ரெண்டு, இந்த ட்ரெண்டை விட்டு மார்க்கெட் இப்போ பார்த்திங்கன்னா இது தொட்டு மேலே தான் போகும், இது கீழே வந்திருக்காது. இந்த லைனுக்கு தொட்டு ஒரு டைம் மேலே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் கீழே வந்திருக்கும். வந்து அதை ரீடெஸ்ட் பண்ணி ரிஜெக்ஷன் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து அகெயின் ஒரு பவர்ஃபுல்லாக போய் மேலே ட்ரை பண்ணும்போது ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அங்கேயும் அங்கேருந்து விழுந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது கண்டினியூ ஆகிருக்கும் மார்க்கெட்டில். இப்போது இது வரைக்கும் நீங்கள் வந்து இருக்கலாம். புரியுதுங்களா? அந்த ட்ரெண்டு மாறுற வரைக்கும் நீங்கள் பிடிச்சபடியாக உட்காரலாம். இதுதான் விஷயம். ரொம்ப சிம்பிளாக இது வந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இருக்குது ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் இது பெரிய காம்ப்ளிகேட் அப்படி இப்படின்னு நினச்சிப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் நிறைய லெவல்ஸ் வந்து இருக்குது. அண்ட் அதெல்லாம் நீங்கள் போக படிப்பீங்க. ஸோ இல்லை ஃபியூச்சர்ஸ்க்குன்னு சொல்லி நான் தனியாக ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஓடிஏ லெவல்ஸ், ப்ரீமியம் லெவல்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு அந்த ஐசிடி படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அதுவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவேன். பட் எல்லா நேரத்துலையும் அதை பயன்படுத்த மாட்டேன். தேவையான இடத்துல மட்டும் நம்ம அதை வந்து பயன்படுத்தும். இது வந்து டேயோட கேண்டில்லாம் வச்சு பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம இப்போ நான் காமிச்சேன்ல, இந்த மாதிரி நிறைய ஃபிப்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு 500 லைக் வரணும். இந்த வீடியோக்கு 500 லைக்ஸ் வந்துச்சு, நீங்கள் கொடுத்துட்டீங்க, சப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்து இதுக்குன்னு தனியாக ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம இது ஃபுல்லாகவே இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அதில் வந்து தனியாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட தாட்னும் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நானும் ரொம்ப நேரம் வந்து இந்த வீடியோ பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.